இந்த மரத்துக்குள்ள தான் வந்து ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை தான் வந்து சாமி வந்துட்டு பாருங்க. இங்கே வந்து எல்லா ஊர் மக்களும் தெய்வம் வந்து ஆடிக்கொண்டிருக்குதா. கோயிலில் பார்த்து கொண்டு வந்து எல்லாருக்குமே, அதாவது ரெண்டு நிறைய பக்தர்களுக்கு வந்து அந்த பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாகி இன்றைக்கு மட்டும்தான் அமைக்கப்பட்ட கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைய நாள் போதாரி என்று சொல்லப்படுகின்ற நோய் ரொம்ப பொங்க தான் பெஸ்ட். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதிரவழி பகுதியில் இருக்கிற ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம். அதாவது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் வந்து இந்த கோயில், அதுவும் ஒரு முறை ஒரு நாள், அதாவது பின்னேரம் ஒரு 5 மணியை போல் ஆரம்பித்து அவன் வந்து நைட்டை போல் வந்து அந்த கோயில் வந்து முடிஞ்சிருவான். ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழாவாக இருக்குது. இங்கே இருக்கிற ஊர் மக்கள், அதாவது நிறைய இடங்கள்லாம் தாண்டி தான் உள்ளே வந்து வரணும். வயல் மாடுகள் அவன் வந்து நிறைய என்ன சொல்கிறேன், அந்த வயல் கட்டுகள் எல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்து அப்படியே வந்து உள்ளே வரணும் கோயிலுக்கு. இங்கே வந்து பாக்கிகள் வந்து நிறைய வித்தியாசமான பூஜைகள், நிறைய வித்தியாசமான வழிபாடுகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. எல்லாத்தையும் நான் வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே வியப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் புதுசு இந்த இடம் வந்து. ஸோ நான் காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட வண்டி, அதை நாங்கள் வந்தது வந்து அந்த இடக்கு வண்டி அதில் வரையிலாது அங்கே போட்டுட்டு அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கோம். இப்போ க்ரௌட் ஆட்டோ வந்து பைக் அதில் தான் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இதிலேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வயல்வெளி, எவ்வளோ கிளியராக இருக்க தெரியல. இந்த தெரியுது ஒரு கோயில் உண்டு. இந்த அன்றைக்கி அங்கே ஆக்கள் பார்த்தீங்களா, ஆமாம் அவ்வளோ பேர் ஆக்கள்டாப்பா அது. ஸோ நிறைய பேர் ஆக்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் போக போகிறோம். எதால் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கட் ரோட்டால் நான் வந்து நடந்து போகணும். இந்த பாக்கிகள் நல்லா தான் இருக்கிறேன். வயல்வெளி, அங்கே குளம். இந்த குளக்கட்டால நீங்கள் இப்போ இந்த காரை ஏற்றிட்டு வரதுக்கு வந்து இல்லை, இந்த குளக்கட்டால் தான் போகும். ஆனால் அதான் முன்னால் வரையில நினைக்கிறேன். ஆனால் இதால் ஒரு ஆட்டோ போனால் திரும்ப அடுத்த ஆட்டோ கூப்பிட்றப்பா வழி விடுறவங்க. ஆட்டோ மட்டும் தான் போய் கொண்டிருக்கு. வரைக்குள்ளே லிஃப்ட் கார்டு தான் வரணும் போல கிடக்கு. பார்ப்போம். ஆட்டோ மட்டும் தான் போகும் போல கிடக்கு. ஆட்டோ மட்டும் போகுது. எப்படி ஒரு பக்தி என்று பாருங்க. கோயிலுக்கு போக முதலே வந்து இந்த சந்தனம் எல்லாம் அமைச்சு எங்களோட டீம் வந்து ரெடி ஆகிட்டு. கை மணக்குமா இல்லை? கை மணம் என்ன, கை மணம் தான் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த கோயில் வாசம் வீசும். இந்த பாருங்க, இந்த கையை பாருங்க, இதை பாருங்க. அதாவது எங்களை இந்த ரோட்டால் கடக்க விட இல்லைண்ணே. அப்படியே இந்த கோயில் இழுத்த மாதிரி இருந்தது. என்ன விளக்கம்ன்ட்டு இந்த கோயில் அடி இப்படி பார்த்தா தான் தெரியும். இந்த பாருங்க, இதில் இது ஒரிஜினல் ருத்ராட்சம் 5 முகம். இந்தியாவில் பாருங்க செப்பில் செய்து. இதுக்கு நடுவுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான முடி இருக்குது. இந்த மாதிரி ஒரிஜினல் ருத்ராட்சம் 2 இருக்குது. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒரு ஆள் தந்தவர், குருவரால் ஹிட் பண்ண குருவரால் தந்தவர். நல்லா இருந்தது உண்மைக்கு. கணக்க விஷயங்கள் அன்றைக்கு நான் அறிஞ்சோன்னா நான் எல்லாம் அது யாரும் சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து கொடுத்தவர். ஞான முடி வச்சு அந்த இது என்ன மற்றது இதில் கையில் ஒரு இந்த மாதிரி 5 முகம் கொண்ட ஒரு இது என்ன வித்தியாசமாக ஒரு நாள் தான் நடக்குமாண்டா. அதாவது இது பார்த்தா இதாகல நிற்கிறது சின்ன. அதாவது ஒரு நாள் தான் நடக்குமோ. பின்னேரம் அந்த கோயில் திருவிழா ஆரம்பித்து இன்றைக்கே முடிஞ்சிடும். 8 மணி போல் எல்லாரும் திரும்ப விட்டு போயிடுவாங்களா. வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. இவ்வளோ விட்டா நல்லா இருந்திருக்கும். என்ன ஒடியாக போயிருக்கும், வடிவாக போயிருக்கும், கார் துண்டா போயிருக்கும். அந்த அம்மா பார்த்து சொன்னோம் வந்து இதால் போகலாம் பூச்சியெல்லாம். இந்த குளத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் வந்ததில் இப்படியான இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கு உண்மைக்கும் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ நீ அதாவது உனக்கு பிடிக்காத சாப்பாடு தந்தாலும் இந்த இடத்துல வச்சு நீ சாப்பிடுவேன். உண்மை வயல்கரையில் வச்சு சாப்பிட்றீங்க. அந்த பக்கம் வயல், இந்த பக்கம் குளம், நடுவால் ஒரு கட்டு, சின்ன வரம்பு மாதிரி குளக்கட்டு. வரம்பு என்னன்னாலும் சொல்லலாம். வரம்பு சின்ன, வரம்பு சின்ன. இது பெரிய பாதை மாதிரி கிடக்குது. இதில் பாருங்க, இல்லை தாமரை இருக்கு போல. என்ன தாமரையா அல்லி என்ன உதிரியாது. அம்மா இன்னும் கூட நடக்கும். இந்த கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊதா கலரில் பூ இருக்குது. இது சில அந்த படந்து இருந்துச்சுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் ட்ரெண்டிங் ஆனது அந்த பூ படந்து. தாமரை பூ, போய் ஃபோட்டோலாம் பிடிச்சி போட்டுருந்தது. தாமரை பூ கதிரை வழியார நல்லா இருக்குடாப்பா. சூரிய ஒளிச்சம் கண்ணை குத்து.
அந்த ஒரு அப்படி தனியாக ஒரு இது ஒன்று இருக்குது பிறகு ஒருக்கா போன மாதிரி ஒரு ஏரியா மாதிரி இருக்குது பிரசாந்த் இந்த ஏரியா நீங்கள் அங்கே போன மாதிரி எப்படி ஒரு அங்கே போயிட்டு போங்க ஐயா இருக்காது ஐயா பார்த்துட்டு போங்க முடிஞ்சு கூட போகலாம் பார்த்துட்டு போகிறது கோயிலுக்கு போ கோயிலை போய் பார்த்துட்டு நேரத்தை பார்த்து காஞ்சி வருது இந்த குளத்தோட இதோட குளக்கட்டு வாங்கிட்டு நீ வர அதான் இனி வர இதெல்லாம் வேளாண்மை செய்கிற இடம்னு நினைக்கிறேன் இது வந்து மற்ற போகுது செய்கிற ஊரோட என்னது தெரியா பைக்கு இந்த இதுக்கு போயிடலாம் ஆனால் இது கஷ்டம்தான் அந்த ரூட்டில் யாரே வராங்கள்டாப்பா சூரியன் மறைய போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது வெயில் அடித்து கொண்டு இருக்குது இங்கே வரும் இந்த இருக்குது சூரியன் இந்த நடந்து போய் கொண்டு இருக்காங்க ஆக்கள் நிறைய பேர் வந்து ஸோ இப்போ இதால் நாங்களும் வந்து நடந்து வரோம் வித்தியாசமாக இருக்குது உண்மையிலே இந்த ஃபீலிங் நமக்கு பின்னால் வந்து 2 பேர் வந்து கொண்டு இருக்காங்க நம்மளோட டீம் தான் அம்மா இவ்வளோ நடந்து போகணும் போல் கிட்ட போய் காட்டுறோம் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு இது ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கொட்டியில் உண்டு ஆனால் இந்த ஏரியாக்களில் வந்து நிறைய யானைகள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வந்து யானையிற தாக்கம் வந்து கூட யானை அடிக்கிறது ஆக்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த வெள்ளம் வந்த டைமில் இந்த ஏரியாவில் வந்து நிறைய இது கொடுத்துருக்கோம் அதாவது நிவாரணங்கள் அது வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாக்கள் நிறைய பாதிக்கப்படுறது அப்போ இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு தான் வரேன் இப்படி ஒரு கோயில் இருக்குன்ட்டு இன்றைக்கு தான் நினைக்கே வந்து தெரியுது உண்மையிலே ஸோ அதான் ஓகே அதை மிஸ் பண்ண விட நாங்களும் போய் பார்க்கணுன்றதுக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோம் காட்டுறோம் உங்களுக்கு வந்து அப்படி இருக்குன்ட்டா கிட்டத்தட்ட அரைவாசி தூரத்துக்கு வந்துட்டோம் இதுலேருந்து அங்கே இருக்குது கோயில் நாங்கள் நடந்து வந்த தூரத்தை பார்த்தீங்கன்னா எங்கடாப்பா தெரியுதே இல்லை அந்த ஒரு கார்களுக்கு பாருங்க அதான் ஸோ அதை இப்படி சுற்றி வளைச்சி அப்படியே நடந்து வரணும் க்ரௌட் வந்து கொண்டே இருக்குது மாறி 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 ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க நடந்து எல்லாம் போய் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க ஸோ கிட்ட போய் காட்டுறேன் இந்த பாருங்க நாங்கள் வந்தது இந்த வழி இதாலேயும் வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி இதாலேயும் ஏதோ ஒரு வழியாக ஆக்கள் இந்த டிராக்டர்லாம் வந்து வருது பாருங்க இந்த கொஞ்சம் டீம் வந்து இதால் வருது ஸோ இதுலேயும் கொஞ்சம் வாகனத்தை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படி அங்கே போகிறாங்களே ஏன்னா அந்த பாதையெல்லாம் அங்கே போயிடாத நினைக்கிறேன் காட்டுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு அம்மா இது நல்ல இருட்டாக இருக்குது என் சூரியன் அங்கால் நிற்கிறதால வந்து கொஞ்சம் இருட்டு மாதிரி இருக்குது அதான் நான் பார்க்குறேன் என்னடாப்பா அது இதால் என்னன்றாப்பா போகிற இதால் காரை வடி வரைக்கி இருக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் போயிருக்கு ஆமோய் எங்கடா போகிறதாலே இந்த 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 எப்படி வழியை கண்டுபிடிச்சேன் இங்கே அஞ்சு ஜம் ஜம் இங்கே தண்ணி கார இங்கே வரான் ஏன் தண்ணி காலில் உடல் தானே சிறங்க மட்டும் இருந்தால் சேட்டி காலை இதுக்கெல்லாம் வரணும் அந்த பைக்கில் இருக்கு இங்கே பைக் எப்படி இருக்கு பைக்கு ஓடியா வாவ் இந்த ஏரியாவை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாக அந்த ஏரியாவை பார்க்க சூப்பராக இருக்குடாப்பா இந்த ஏரியாவை பார்க்க அழகாக இருக்குல்ல ஒரு வட்ட வழி மாதிரி இதெல்லாம் வந்து இந்த யானைக்காக கட்டியிருக்காங்களோ உங்களுக்கு தெரியல மரங்கள்ற வடிவ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி குளித்து பாருன்னா என்ன விளக்கம் சொல்றீங்களா குளித்து சீத்தம் மாறுற ஓ இப்போ இந்த கோயில எத்தனை நாளைக்கு ஒருக்கா திறக்குறது இது ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை ஒருக்கா தான் அதுவும் ஒரு நாள் தான் வைகாசி திங்கள் வருதானே குளித்தி வைகாசி மாதத்துல செய்யறோம் இப்போ எல்லாரும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் தான் அந்த திருவிழா செய்வாங்களா அப்படியே திருவிழா இப்போ என்னென்ன நடக்க போகுது இப்போ அந்த கோயில் இப்போ என்ன இன்றைக்கு பொங்கி முடிய குளித்தி பாடி முடிய சனம் போயிடும் இது யானை எல்லாம் வாரம் இல்லையா இந்த ஏரியாவுக்குள்ள வார யானை ஏரியாவுக்கு வந்து கொண்டு யானை வாரது ஆமா யானை ஏரியாவுக்கு வந்துட்டு யானை வாரது உண்மை அந்த யானைக்கு அந்த இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களா அதில் பார்த்தா தெரியுது ஏன்னா அது வந்து இப்போ கரண்ட் ஷாக் இருக்குன்னு சொல்லி பயப்படுமா அது அந்த காலத்து யானை இந்த காலத்து யானை இப்போ டெக்னாலஜி யானை இந்த இடத்த அதை ஃபீல் பண்ணோம் அப்படி இருக்கு பண்ணுங்க
தனியாக ரெண்டு ஃபீல் பண்ணுறோம். இப்படி என்ன சொல்லுது இந்த இடம்? இந்த நம்மடாப்பா அந்த மாதிரி இடம். ம். இப்போ ஒரு ஆள் பாதையில் சொல்றேன்டா சுப்ரியான இடம். சுப்ரியா அந்த பாசு. ஓகே ஓகே. தூவி கொண்டிருக்கணும் எந்த இடத்துல நடந்து வர ஈஸிதான், திரும்ப போற அன்னைக்கே மண்டை பிடிக்கும். உரம் தூவி கொண்டிருக்கணும். பசலை மூண்டு போவோம் என்ன உரம் தாண்டா பதல என்ன பசலை நீங்க இயற்கையான பதல போடுறீங்களே உரம் தான் உரம் போடுறோம் தான் சொல்லுவாங்க. இயற்கையான பதல போடுறோம் பதல என்ன சொல்றது அந்த மாட்டுச்சாணம் அது மற்ற வேளாண்மை இல்லாம மற்ற பயிர்கள் சேன பயிர்கள் செய்யும் தான் இது பசலை போடுறோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு உரம் போடுறோம்னு தான் சொல்லுவாங்க. எப்படா ஒரு மரத்தடிக்குள்ள ஒரு கோயில் மாதிரி கோயில் ஆடாது எனக்கு என்ன தெரியல. பாப்போம் போய் கிட்ட எப்படி இருக்கு நம்ம சைடு அந்த 1000 கால் மண்டபம் மாதிரி தான் இருக்கு. மரத்து பெரிய மரம் இருக்கும் அதுக்குள்ள கோயில்கள் இருக்கும். இப்போ இதை சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வயல் நிலமும் காடுகள் மட்டும்தானே. அதாவது யானைகள் நிக்கக்கூடிய மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த இந்த பாறைகள் இருக்கு, அதே காணக்கூடிய வேற இருக்கு இடத்துல. அந்த பாறை பார்த்தாலே கன்ஃபார்ம் இங்க யானை இருக்கு. இரவையில பார்த்த யானை நினைப்போம் அதை. ஆமா இஞ்சால வயல்வெளி யானை லத்தியம் காணையில மாட்டுச்சாணம் தான் இப்போ வரைக்கும் தெரியுது. ஓகே. கோயிலுக்கிட்ட இப்போ நாங்கள் வந்துட்டோம் பாருங்க. சூரியன் நாங்கள் நிற்கிறதால இந்த வெளிச்சம் இதாக இருக்குது. இந்த நிறைய க்ரௌட் இங்கே தான் எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்க. ஸோ காட்டுறவங்களுக்கு கிட்ட போய் இன்னும் என்ன நடக்கும்னு எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படி ஒரு இடத்துல வித்தியாசமாக இருக்குது. ஏதோ டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்த மாதிரி. எங்கடா கோயில் இருக்கு? கோயில் உள்ளுக்கு இருக்கடா இந்த பாருங்க வளைச்சி வர ஆக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மரத்துக்குள்ள தான் ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் பூசையில் நடந்து கொண்டு இருக்கு. கிட்ட போய் காட்டுறோம். என்னென்னா நான் உண்மையிலே சோட்சோடான்னு நான் இதெல்லாம் போயிடாது அப்படி புதஞ்சு தான் போயிருக்கு. ஆக இந்த ரோட் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல பொங்கல் பூஜையெல்லாம் நடந்திருக்கு போல. இந்த பொங்கி எல்லாம் இருக்கிறாங்களா அந்த அந்த நடக்கிற பூஜை தெய்வம் மாறுறாங்கள்டா. தெரியுதோ தெரியல தெய்வம் மாறுறன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே பக்கம் பெரிகளவில் தான் இப்போ இந்த ஃபேமஸ் பாருங்க நடந்து கொண்டு இருக்கு. காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் இருக்குது. ஸோ இன்றைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் தெய்வம் ஆடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த கலை ஆடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் இப்போ இதில் நடந்து கொண்டு இருக்கு. எல்லாருமே இதில் சாமியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கோயிலை காட்டணும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில், அதாவது இந்த கோயில் இன்றைக்கு மட்டும்தான் அமைக்கப்பட்ட கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைய நாள் மட்டும்தான் இந்த கோயில் இந்த இடத்துல இருக்குமாம். ஸோ இதுக்கப்புறமா இந்த கோயில் பிரிச்சிருவாங்க போல் தெரியல. ஆனால் அந்த சீமெந்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கு மட்டும்தான் இது இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கேருந்து அந்த கலையாடி அதுக்கப்புறமா அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு ஆடுறாங்க பாருங்க.
ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். ட்ரோனில் இருந்தால் உங்களுக்கு வந்து வழியாக காட்டியிருக்கலாம். ஒன்றாக சேர்ந்து மக்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. பூசைகள் நடந்து கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் வித்தியாசமான பூசைகள் நடக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாமலும் வந்து சொல்லக்கூடாது. அதில் தான் நான் காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். இப்போ வழியால் அப்படி குமிஞ்சு நிற்கிற மக்களுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து அப்படியே ஏற்றி கொண்டு இருக்கலாம். தண்ணியன்னா அது குளித்து தண்ணியே. ஸோ அதான் கோராவளி கண்ணைமங்கோடில் அந்த பந்தல் அமைச்சு அந்த இது செய்கிற மாதிரி இங்கே ஒரு நாளைக்கு பந்தலை போட்டு தெரிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கொண்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு அடையாளம் ஒன்றை வச்சு போட்டு போவாங்க. அப்படியா? அதான் இந்த குளித்திலாரன்னு சொல்கிற விளக்கமாக தானே. என்ன வைகாசி திங்களி நண்பர் வேண்டா இன்றையோட எல்லா இலங்கையில் இருக்கிற எல்லா கண்ணைமன் கோயிலும் திருவிழா முடிஞ்சிடும். இனி அடுத்த வருஷம் தான் வைகாசி திங்கள்னு சொன்னால் பூரணையில் வரும், இல்லைன்னு சொன்னால் திங்களில் வரும். கோராவளி எல்லாம் பூரண போயாடையில் அதில் வரும். இந்த கோயில் எல்லாம் வைகாசி திங்களில். பார்த்திங்கன்னா தெரியும், அம்மனுக்கு வந்து பூசைகள் செய்து மடம் வச்சுருக்காங்க பெருசாக வந்து. இன்றைக்கு தான் இறுதி நாள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அழகாக பக்திபூர்வமாக வந்து அந்த பூசைகள்லாம் செய்து எல்லாருமே வந்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாம் வல்ல கண்ணகியால் பாதம் பணிந்தவனாக எங்களது ஊரிலே மிக பிரசித்தி வாய்ந்ததுமாக பல அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணகை தாயார் பல நூற்றாண்டு காலமாக இவ்விடத்திலே மதுரமர நிழலிலே குளக்கட்டு ஓரமாக வந்து ஊரிலே இருக்கப்படுகின்ற போதாரி என்று சொல்லப்படுகின்ற நோய், வெப்புக்கள், அதோடு சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து இருந்துச்சாம். அந்த வகையில் அவள் வந்து அவைக்கு வைகாசி மாதத்தில் வர முதல் திங்கள் வைகாசி திங்களில் வந்து அம்பாளுக்காக பொங்கல் வைத்து மடைகட்டி தீர்த்தம் எடுத்து வந்து கும்பம் வச்சு அதுக்கு பிறகு திருக்குளுத்தி என்று சொல்லப்படுகின்ற குருத்தி வந்து அம்பாளை வந்து அகோரம் தணிக்கிறதுக்காகவும் ஊரில் இருக்கப்படுகின்ற நோய் பிணிகளை தீக்கிறதுக்காகவும் வந்து இந்த குளுத்தி வந்து செஞ்சு கொண்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த குளுத்தி அம்பாளுக்காக மிக சிறப்பாக நேர்த்தி கடன்கள் வைக்கப்பட்டு பல பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு அந்த படையல் வந்து அம்பாளுக்காக படைக்கப்பட்டு திருக்குளுத்தி வந்து இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றோம். வேறு சொல்ல வந்தால் அம்பாளுக்கு வைக்கின்ற நேர்த்திகள் அனைத்தும் குறைகள் குற்றங்கள் அனைத்தும் வந்து சித்தியடைந்து அம்பாளுக்காக வந்து இந்த இதில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா, அதுவும் ஒரு நாள் தான் நடக்கும்ன்றாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா, அதாவது வைகாசி மாதம், வருடத்தில் வர வைகாசி மாதம் ஒரு திங்கட்கிழமை தான் வந்து இதை வந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் வந்து கண்ணகை தாயார் வந்து வைகாசி மாதத்தில் வர திங்கள் ஒன்று தான் வந்து அவள் மதுரை எரித்துட்டு வந்து தலைவலி கோரமாக வந்து அன்றுதான் அவள் குளிர்ச்சி அடைந்த நாளாகவும் அதனால தான் வந்து குளிர்த்தி பாடல்கள் பாடி அம்மாளை குளிர வைக்கிறதுக்காகவும் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. அப்போ இந்த டைம் இப்போ எத்தனை ஊர் மக்கள் இங்கே வந்திருக்காங்க? இங்கே வந்து புதூர், குச்சாக்கேணி, கதிரவழி என்று சொல்லி பல மக்கள் வந்திருக்காங்க. வேறு இடங்கள்லையும் இருந்து நேர்த்திகளை வைத்து தங்களுடைய நேர்த்திகள் வந்து சித்தியடைந்து அதை கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த பந்தல் இருக்குமா? அப்படி இந்த பந்தல் வந்து இந்த படி மட்டும்தான் இருக்கும். இந்த பந்தல் வந்து பிரித்திருவாங்க. அதாவது திருவிழா தொடங்குறதுக்கு அன்று காலையில் மட்டும்தான் இந்த பந்தல் போடப்படும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்லை. அப்போ இனி அடுத்த வருஷம் வைகாசி மாதம் திங்கட்கிழமை வந்து பத்தினியம்மன் கோயிலிருந்து மடப்பட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் இதை செய்வாங்க. ஏன் அப்படி வந்து ஒரு நாள்? அதாவது இந்த அம்பாள் வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முதல்ல வந்து அங்கிருந்து தான் இங்கே வந்ததாகவும் அங்கிருந்து தான் இங்கிருந்து அந்த தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே தான் குளிர்ச்சி அடைந்ததாகவும் இங்கே வந்து வரலாறுகள் சொல்லுது. அதனால இந்த மதுரமர நிழலில் வந்து அமர்ந்திருந்தவையாம் குளக்கட்டில் இருந்து நீரெடுத்து அவள் குளிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. சரி, ஓகே, நன்றி. சரி, ஓகே, நன்றி. எல்லாம் அவள் செயல். ஓகே, இதை பார்த்த தெரியும். ஒரு பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போல எனக்கு நேர்த்தி கடனுக்காக வந்து கலையாளர்கள்ட்ட கொடுத்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல, வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த குளித்தில் தண்ணின்னு சொல்லுவாங்க, அது வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்களுக்கு நடுவில் தான் இந்த கோயில் வந்து இதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரே நாள் மட்டும்தான் இந்த கோயில். அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலை வந்து பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னவங்க. ஸோ இந்த பக்கமெல்லாம் வந்து பாருங்க. ஸோ ஃபுல்லாக காடு தான். இந்த பக்கமே வந்து இதெல்லாம் தண்ணி இருக்குது. உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழான்னு வந்து சொல்லலாம். இது சும்மா தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரம். இதான் வந்து கோயில். வித்தியாசமான நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செய்யக்கூடாது. உண்மையாக வந்து நமக்கே வந்து விளங்குது இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்க்கக்குள்ள. இந்த இடத்துலையும் பாருங்க, சின்ன பந்தல் வந்து போட்டிருக்காங்களோ அதுலேயும் வச்சுட்டு
அதுக்கப்புறமா இதை வந்து மந்திரம் வந்து படித்து கொண்டு இருக்கிறாங்க. பாலை கட்டி அதுவும் வந்து தக்கலையை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்குது பெரிய கோயில். அப்படி இங்கே வந்து அந்த குளித்தீரல் சொல்லுவாங்க தானே, அதான் வந்து சாமி ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதை மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நின்ற ஒரு அக்காவுக்கு வந்து திடீரெண்டாப்போ வந்து சாமி வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொங்கலில் வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இங்கே அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே வந்து எல்லா ஊர் மக்களும் அவங்கள்ட்ட அந்த பொங்கல் பூசைகளை வந்து செய்திருக்காங்க. இந்த இப்படி வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து பொங்கியிருக்காங்க. அதை அப்படி பொங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதை பகிர்ந்து அளிக்கிறாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். அதை காட்டுறேன்னு பாருங்கள். கோயிலில் பார்த்து கொண்டு வந்த எல்லாருக்குமே, அதாவது நிறைய பக்தர்களுக்கு வந்து அந்த பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாகி அவங்க வந்து கலையாடுறதை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் காண்பிக்க இல்லாது, லிமிட்டட் இஷ்யூ இருக்குது. நிறைய வீடியோக்கள் வந்து போட இல்லாது, யூடியூப்பில் எல்லாம் விட்டு இல்லை. ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்டுறதை வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி பாருங்கள். இந்த அக்கா வந்து கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தவ இப்போ தெய்வம் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறா. இதன் வந்து அந்த குளித்தீல் தண்ணி என்றது, அதாவது தெய்வமாடி, அதாவது கலையாடி வந்தவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து அதை எல்லா மக்களுக்கும் வந்து இந்த இடத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. குடிக்கிறியா? மஞ்சள் தண்ணி. மஞ்சள் பொடி வித்தியாசமான முறையா இருக்கு. ஓமாடா, வித்தியாசமா இருக்கு பார்க்கறதுக்கே ஒரு இது மாதிரி. இல்ல இதுக்கு இது எங்கேயாவது எடுத்து இருக்கு. கிராமம் எல்லா இடத்தையும் பார்த்து நாங்கள் கிராமம் தான் இருக்கு. எங்கேயாவது எடுத்து இருக்கு. இதுதான் அந்த தீர்த்தம் பாருங்க. இந்த கையில தம்பி கொண்டு வர அதுதான் அந்த தீர்த்தம். பாருங்க இங்கால அந்த மஞ்சள் இருக்கிறது தானே. இந்த குடிப்பாங்க நம்பிக்கை. எல்லாருமே பேக்குகள்லையும் போத்தல்லையும் எல்லாத்துலேயும் வந்து எடுத்து போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த குளித்தில் தண்ணின்றது என்ன விளக்கம்டா? ஏண்டா கண்ணைய மதுரையை வச்சுட்டு வந்தவு தானே, அக்கினியில் இருந்தவ குளித்தி தீரத்துக்காக தண்ணி செஞ்சா என்னண்டா என்ன சொல்கிறது, அக்கினி அடிச்சு நம்ம கூழாக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது செஞ்சது. அப்போ இதுகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற வர்த்தக்காரர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் வலது வழியை தணிப்பாங்க. சில பேர் கிணத்துக்குள்ளே ஊற்றுவாங்க, அவங்க குடிக்கிற தண்ணிக்குள்ளே ஊற்றுவாங்க. அது ஒரு வரையும் அபிப்பிரியம். இல்லைன்னு சொன்னால் சம்பிரதாயம் கடமை. அப்படி அதை ஒரு பொறுத்து அவங்களோட நம்பிக்கை பொறுத்து. ஆனால் பாருங்க, அதில் முடிய திரும்ப தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தான் போட்டு கொண்டிருக்காங்க. மஞ்சள் போட்டு அந்த மஞ்சள் தான் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஓ எல்லாம் சரி. பொங்கல் பானையே மிஷினில் ஏற்றிட்டாங்க. பொங்கல் பானை ஏற்றிட்டாங்களா? ஏற்றுறாங்க. அந்த பொங்கல் கொடுக்காங்கடாப்பா. பொங்கல் வாங்கிருமா? இனிக்கிறன்ற பொங்கல் தான். அம்மா எங்களுக்கு கொஞ்சம் பொங்கல் தாரீங்களா? சரி, அம்மாட்ட கேட்டாச்சு. பொங்கல் கேட்டாச்சு. ஓ, ஆனால் என்னத்தில் வாங்குறது? சின்ன அதில் ஒரு பிரச்சனை வாங்க. இந்த வாழையில சின்ன பிக்சர் வாங்கிருப்போம். நன்றி அம்மா. தந்துடா. அம்மா எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்துருக்கீங்க. வாங்கிடு. வெட்டியா பொங்கலுக்கு பொங்கல் கிடைச்சிட்டு சாப்பிட போகணுமா?
ஓகே காணும். நன்றி அம்மா. பொங்கல் வாங்கிட்டோம். உங்களோட பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் கதைக்காத நீ இப்போ வந்துட்டு வாங்கி தரேன் நாங்கள் வந்து அடிப்படி போட்டு வாங்கிட்டு வரோம். ஆனா ஒன்றுக்குள்ள நீ இருக்கு. ஒன்றுக்குள்ள இருக்கா? சரி அங்கே வேற என்ன பொங்கல் இருக்காங்க பார்ப்போம். இவடத்தையே வச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு முன்னாடி சொல்ல மாட்டோம். வந்தோடனே நான் பொங்கல் வாங்கி தான் நீ வாங்கி தந்த நீ இந்த ஊருன்றா நிறைய கதைக்கிறேன் ஆனா ஒன்றும் போய் செயல்படுத்துறேன். அது எப்படி என்று சொன்னா நான் ஹெல்ப் பண்ணி தரேன் வீடியோக்கு பொங்கல் மறந்து கதைச்சி விளக்கங்கள் எல்லாம் சரி அப்ப நீங்க அப்படியே வீடியோ ஹெல்ப் பண்ணி கொண்டுருங்க. பொங்கலுக்கு வரக்கூடாதா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஷாப்பிங் தாங்க. ஷாப்பிங் தரேன் நீ தேடி ஷாப்பிங் பண்றோம். சரி இந்த எல்லா பேரும் முடிஞ்சு போறாங்க. ஸோ மிஷின் எல்லாம் வந்து வலிக்கு விட்டுட்டு பாருங்க. அப்படி நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்காங்க. பூஜை எல்லாம் முடிஞ்ச வரும். இதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து வலிக்கு விட்ருவாங்களாம். கொஞ்சம் பேரை வந்து கலைஞ்சு கொண்டு இருக்காங்க போய் கொண்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இன்னும் வந்து பூஜை நடந்து கொண்டு இருக்கு. அந்த கலையாடி கொண்டு இருக்காங்க. தெரியல காட்டுற மாதிரி இருக்கும். இந்த கோயில்ற தோற்றத்தை பார்த்தாலே எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்க. இந்த நிற்கிற இடமே வந்து எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். உண்மையாக வந்து ஒரு உணர்வு பூர்வமாக வந்து இந்த இடத்துலலாம் வந்து மக்கள் அதிகமாக வந்து இருக்க மாட்டாங்க. எங்கே பக்கத்தில் வந்து வளைச்சி பார்த்தீங்கன்னா வளைச்சி காடு மட்டும்தான். ஒருத்தருமே வந்து இல்லை. அதாவது வளைச்சி வர்றதுக்கு வந்து ஒருத்தருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் இவ்வளோ மக்கள் வந்து ஒரே நாளில் கூடி இருக்கிறாங்க. பயமாகவும் இருக்குது எனக்கு. கஷ்டப்பட்டு வாங்கின அந்த பொங்கலை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எருமைப்பால் பொங்கல் தான் பெஸ்ட். இப்போ பாருங்க இந்த இடத்துல நிறைய க்ரௌட் வந்து நின்றது. ஆனால் வந்து இப்போ எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அப்படி இதில் நின்று எல்லாருமே வந்து அந்த தெரியவங்க வந்து அங்கே போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் இப்படியே வந்து வெளிக்கூட போகிறோம். அப்படியே போய் காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்குது பாருங்க. இதான் வந்து அந்த மரம். இந்த மரத்துக்கு கீழே தான் வந்து அந்த கோயில் வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ உங்களுக்கு பார்க்கல வந்து ஓடியா வந்து விளங்கும். ஸோ இதுக்கு கீழே தான் அந்த கோயில் இருக்குது. அதுவும் வந்து ஒரே ஒரு நாள் தான் அந்த கோயில் வந்து நடக்குமாம் இங்கே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. கோயில் திருவிழா வந்து நாங்கள் முடிச்சு கொண்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 hours 3 hours தான் இருக்கும் போல் நடந்ததுன்னு. அப்படி எல்லாருமே வந்து போயிட்டாங்க. கடவுள் நடந்து போயிட்டாங்களா குயிக்காக வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இப்போ நாங்களும் வந்து போய்கொண்டிருக்கோம். இந்த அனுபவம் எப்படி இருந்தது? உண்மைக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் சொல்லி ஆகணும். என்றால் இந்த மாதிரி சடங்குகள் நாங்கள் பார்த்தது குறைவு. எங்கேயாவது எப்பயாவது 1-2 பார்த்துருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு புது ஒரு அனுபவம். இந்த மாதிரி அதாவது இயற்கையான ஒரு சூழலுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் பக்கத்தில் பார்த்தால் குளம் ஒன்று இருக்குதான். அது நாங்கள் கட்டியும் பார்க்கல. ஒரு வீடுமே ஒன்றுமே இல்லை பக்கத்தில். அதாவது சுற்றி வர வயல் தான் வேளாண்மை தான். இங்கே 2 போகுமா 2 வந்து. அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் உண்டு. அதாவது கண்ணகி அம்மன் கோயில். வருடத்தில் ஒரு முறை மட்டும் அந்த கோயிலை திறந்து இந்த மாதிரி பூசை செய்வினமாம். அது ஒரு இதுதானே. அதான் அதுவும் கொஞ்சம் நேரம் தான். நாங்கள் வரைக்குள்ள பூஜை நடந்து கொண்டு இருந்தது. இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் லேட்டாக நிற்கல. என்ன யானை பிரச்சனை இருக்கேன் தம்பி? இல்லை இப்போ இங்கே இருக்கா யானை பிரச்சனை? இங்கேயும் இருக்கு. பயிற்சி டைம். அப்போ நீங்கள் இப்போ வருஷம் கோயிலுக்கு வரோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம். இங்கே வெள்ளை கலர் யானை வருதோ? இல்ல ஊதா கலர் யானை வருது. நாங்க ஸ்பெஷல். அவரான இப்ப கைரண்டி சொல்லி வந்தவன் எங்களுக்கு காட்டுறேன். அண்ணமே வந்ததுல பெரிய ஒரு சந்தோஷம். என்னால ஏண்ட சப்போர்ட் நான் அண்ணன் மாதிரி ஒன்றும் தரல. நீ ஒரு சப்போர்ட்டும் தரல. ஆனால் தந்தேன். உண்மையாக வந்து எங்களுக்கும் ஒரு புது அனுபவமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. நாங்களும் எதிர்ச்சியாக தான் நிறைய மக்கள் போய் கொண்டு வேடுவ தலைவர்களை அவங்கள வந்து சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜோதிச்சு வந்து நாங்கள். ஸோ இப்போ அவங்க சேர்த்த மாதிரி தான். இப்போ அந்த இடத்துல வந்து கோயிலே இல்லை. ஒரு சின்ன ஒரு கட்டிடம் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு அதை கட்டி இன்றைக்கி இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து மக்கள் அவங்களோட வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் அசைவ உணவு சாப்பிடல. பக்தி பூர்வமாக தான் நாங்களும் இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அம்மாளங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்கோ. அதை தாண்டி
ஆனால் வந்து இப்படியான நிகழ்வுகளும் நம்மட இலங்கையில் அதுவும் மட்டக்களப்பில் எல்லாம் வந்து நடக்குது என்றதை வந்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி 4 பேருக்கு வீடியோ சேவனிங்க. நாங்கள் அடுத்த வீடியோ முக்கியமாக இங்கே மட்டக்களப்பிலாம் கண்ணகி வழிபாடு கூட, அதாவது அங்கே கண்ணகி மதுரையை எரிச்சு போட்டு முதலாக இங்கே வந்த மட்டக்களப்பில், அதாவது சந்திவெளி கதிரவழி அந்த பக்கம் தான் வந்து சொல்கிறாங்களே தெரிஞ்சா சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். ஓகே ஓகே, பாய் பாய், சந்திப்போம்.